மற்றொரு அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 20 பேர் பலி என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பலுசிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 20 ராணுவ வீரர்கள் பலி என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். விட கேட்கலாம். வெங்கட்ரமணன், பாகிஸ்தானோட உள்நாட்டு விவகாரங்களை தொடர்ந்து இப்போ கிளர்ச்சி குழுவும் தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய தாக்குதலை பாகிஸ்தான் வீரர்கள் 20 பேர் பலி அப்படிங்கிற அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கிறோம். அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? நிச்சயமாக ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. பலுசிஸ்தான்ல தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 20 ராணுவ வீரர்கள் பலியாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. லேசர் ரைபிள்களை கொண்டு தீவிரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் என்பது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பலுசிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 20 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் என்பது பலியாகி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி, அதாவது முப்படைகளும் ஒருங்கிணைந்து தகுந்த பதிலடியை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பலுசிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 20 ராணுவ வீரர்கள் என்பது பலியாகி இருக்கிறார்கள். லேசர் ரைபிள்களை கொண்டு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல ராணுவ வீரர்கள் 20 பேர் பலியாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானிகளில் தாலிபான்கள் அமைப்பு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இருவருக்கிடையே மோதல் போக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக 20 ராணுவ வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். அதாவது முன்பு குறிப்பிட்டது போலவே தான் ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு என்பது அதிகரிக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஒரு பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராணுவ தளபதி பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை மாற்றப்பட்டிருக்கிறார். இப்படி இந்தியா நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல்களுக்கு இது போன்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இது போன்று போய் பதுங்கு குழியில் பதுங்கி இருப்பது ஒரு கோழைத்தனமான செயல் என பாகிஸ்தானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு காட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது பாகிஸ்தான் என்பது தள்ளப்பட்டிருக்கிறது. இந்தியா ஒருவேளை இதற்கு பிறகாக என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா ஒருவேளை மீண்டும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தும் பொழுது அதனை பாகிஸ்தான் எப்படி கையாள போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இழந்தது. ஏன்னா ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்களுக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கும் இடையே ஒரு மோதல் போக்கு என்பது இருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி என்பது மாற்றப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானுடைய பிரதமர் இல்லாமல் இருக்கிறது. இப்படி பாகிஸ்தானுடைய நாட்டுகள்ல பல்வேறு ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியா மீண்டும் தாக்குதலை நடத்தக்கூடிய பட்சத்துல ஆனாலும் பாகிஸ்தான் இதையெல்லாம் இருந்து கொண்டே தொடர்ந்து இந்தியாவுடைய எல்லைக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து ஏவுகணைகள் மூலமாகவும் அல்லது மற்ற வழியில் ஊடுருவி தொடர்ந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலும் கூடிய இந்தியாவுடைய எல்லைக்கோட்டு பகுதி. பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 20 பேர் பலி என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் விடுதலை குழுவானது பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதான தாக்குதலில் 20 வீரர்கள் பலி என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், இப்போ தொடர்ந்து எல்லா பக்கமும் பாகிஸ்தான் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ இந்தியா தரப்பிலிருந்து அதுக்கான பதிலடிகள் கொடுக்கப்படக்கூடிய நிலையில நேற்றைய தினமே நாம பார்த்தோம், பலுசிஸ்தானுடைய விடுதலை போராட்ட குழுவானது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளை கைப்பற்ற தொடங்கி இருக்கிறதா தகவல் வெளியானுச்சு. இப்போ 20 ராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறிட்டு வரதானே இது காட்டுது. இப்போ ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இந்த கிளர்ச்சியாளர்களை சமாதானப்படுத்த அல்லது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கிய பொறுப்பு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இருக்கு. ஏன்னா இந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கும் மோதல் போக்கு இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு பக்கம் இந்தியாவுக்கு ஒரு தகுந்த பதிலடியை கொடுக்கக்கூடிய ஒரு முனைப்புல பாகிஸ்தான் ராணுவம் இருந்தாலும் இந்த கிளர்ச்சியாளர்கள் மோதல் போக்கு காரணமாக இப்ப தற்பொழுதே பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 20 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கிளர்ச்சியாளர்கள் பெரும் அளவில் ஒரு தாக்குதலை முன்னெடுக்கும் பொழுது அது மேலும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை தான் கொண்டு போகும். இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கும் அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு இடையே அந்த பலுசிஸ்தானில தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்ல 20 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த கிளர்ச்சியாளர்களை ஒரு பக்கம் அவர்கள் பாகிஸ்தான் ராணுவம் ஒன்றும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் அந்த இருவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கு.